ஹாய் டியர், டுடே நம்ம தேவ் பக்கரோன்னு ஸ்டார்ட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னா ஏஜ் கேப் மேரேஜ் வித் மை தாய் மாமா. ஓகேங்களா? ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி கிட்டதுன்ட்டு ராஜலட்சுமி டியர் உங்களுக்காக தான். ஓகே டியர், ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஸ்டார்டிங் சீனில் உங்களோட வீட்டில் நிறையா செப்பல்லாம் இருக்குது. மேடம் வந்துட்டு அப்படியே காலேஜ் போயிட்டு அப்படியே செம்ம டயர்டாக அப்படியே போய் படுத்தலாம்டா சாமின்ட்டு வரீங்க. ஆனால் வராதியமாக ஒரே செப்பலாக இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே பக்குன்னு ஆகுது. அத்தாடி ரிலேட்டிவ் வந்திருப்பாங்க புள்ளியை எவன்டா வந்தது இத்தனை பேர், ஒருத்தன் வந்தாலே உசுர வாங்குவா, இத்தனை பேர் வந்திருக்காங்க, எதுக்கு வந்திருக்காங்க, ஏதாவது நம்ம ஊரில் ஃபெஸ்டிவலாக இல்லையே, யாரும் வரமாட்டாங்களே, இன்றைக்கி என்ன புதுசா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனோட உள்ளே போகலாமா இல்லை வெளியே இப்படி ஓடிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. சரி ஓகே, உள்ளே போனால் ஏதாவது பிரச்சனை, வெளியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலேஜிலேருந்து வந்தவங்க நேராக மொட்டை மாடிக்கு ஓடிடுறீங்க. வீட்டுக்குள்ளே வரல, மொட்டை மாடிக்கு ஓடிடுறீங்க. ஸோ ஓடுவோம், அங்கே பார்க்குறீங்க. ஸோ அங்கே வந்துட்டு உங்களோட மாமா இருக்காங்க. ஸோ யாருன்னா உங்களோட தாய் மாமா, அம்மாவோட தம்பி. ஓகேங்களா? ஸோ டேதா அது அவர் வந்துட்டு அங்கே மேலே நின்றுட்டு ஃபோனை பார்த்துட்ருக்காரு. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருப்பார் போல். நீங்கள் மாமா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் உங்களை பார்த்ததுமே வயன் வந்துட்டியா, என்னடா நேரம் இங்கே வந்திருக்கா, உள்ளே போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஐயோ மாமா, எங்கள் வீட்டுக்கு வெளியே நிறைய செப்பல் இருக்குது, யாரோ வந்திருப்பாங்க போல், போனால் தேவையில்லாத டென்ஷன் ஆகும், அதனால தான் நேரம் இங்கே வந்துட்டேன். ஆமாம், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த நிறைய பீப்புள்ஸை பார்த்தா அலர்ஜியா, பீப்புள் அலர்ஜியா அப்படின்னு கேட்குறீங்க. பிம்பிள் அலர்ஜி கேள்விப்பட்டிருக்கிறேன், பீப்புள் அலர்ஜி வேறையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், எனக்கு அது இருக்குது, எனக்கு மனுஷங்களை கண்டாலே அலர்ஜி அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. ஐயா நான் வரலப்பா, அதுங்க யாராவது வந்து சும்மா நசன்னு பேசுவாங்க, நமக்கு முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவங்க வந்திருக்கிறதே உன்னை பார்க்கத்தான், உனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, வா வயன் அப்படின்னு கூப்பிட்றாங்க. என்ன பார்க்கவா, எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க ஒரு மாதிரி ஷாக்கா. ஸோ அவர் எப்படின்னு தோல்மா கைப்பட்டு அதுவா மேடமை பொண்ணு பக்கம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். மாமா விளையாடுறதானே, சும்மா கலாய்க்கூடாது, என்னால் யார் வந்து பார்க்க போகிறா, இப்போ தான் நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். சத்தியமாக அவனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல இடம் அதாவது நல்ல இடமா இருந்துச்சு, சரி ஓகே பார்த்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் பார்த்தா அப்படின்னு கேட்கவும் உங்களோட அப்பா தான் பார்த்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வேணாமாம்மா இப்படியெல்லாம் வேணாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்க என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டாங்க, உன்னை பார்த்துட்டு போயிடுவாங்க, வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க, கூட்டுக்கட்டாக பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. ஸோ வீட்டு வரைக்கும் அது வாசல் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு மேலே வேறு வழி இல்லை, எல்லோரும் உங்களை பார்த்துட்டாங்க, அப்புறம் அமைதியாக போய் தானே ஆகணும். அப்படியே அடக்கமாக நடக்கிறீங்க, பிடிக்கவே இல்லை உங்களுக்கு. அப்படியே பார்க்குறீங்க, அவங்க ஒரு பையன் வேறு உட்காந்துட்டுருக்கிறான். ஸோ அதை மாப்பிள்ளை போல அப்படியே வந்துட்டு அவங்க ஏன் சிரிக்கிறான், என்னடா பார்த்தது இப்படி சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மா போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாடி அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு கடுப்பாயிடுச்சு, ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன அப்படின்னு கத்துறீங்க அவங்க முன்னாடியே. ஸோ அவங்க வந்துட்டு வாய் மூடி அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்கிறவங்கலாம் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஆமாம் எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அமைதியாக போகிறீங்க. அவங்க வந்துட்டு இங்கே கொஞ்சம் நேரம் உட்காருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டயர்டாக இருக்குது, நான் போய்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. உங்கள் அம்மா பின்னாடியே வராங்க, வந்து தலையிலே ஒரு போடு, அறிவு கெட்டவளே என்னடி பேசிகிட்டு இருக்கிற, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க வந்திருக்காங்க, ஸோ இந்த மாதிரி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லுவோம். யார் கேட்டதெல்லாம் முடிவு பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் வீட்டுக்குள்ளே செம்ம சண்டை, ஆனால் வெளியே எதுவும் கேட்கல, உங்கள் அம்மா கதை சாத்திருப்பாங்க. அப்படி இப்படி சண்டை வருது. ஒரு வழியாக அவங்கள சமாதானப்படுத்தி மாப்பிள்ளை அப்படி இப்படி சொல்லிட்டு ஃபாரின் ஆச்சுதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபாரினை ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் உனக்கு பிடிச்ச மாதிரி ஃபாரின் மாப்பிள்ளடி ஏண்டி வேண்டான்னு சொல்லணும், அதனால தாண்டி நானும் ஓகே சொல்லிட்டேன், நீ தானே நான் ஃபாரினில் செட்டில் ஆகுன்னு கேட்டுட்டு இருந்தேன், உனக்காக தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அப்பாலாம். சரி ஓகே ஃபாரின் மாப்பிள்ளைனா ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி பூ போட்டெல்லாம் வச்சு கூப்பிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் நல்லா சிரித்து பேசுகிறீங்க. ஸோ டேக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே எங்கே மறந்து பிடிப்பாளோன்னு பார்த்தேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு அன்றைக்கே பண்ணிடுறாங்க. நீங்கள் அதுக்குள்ளே என்கேஜ்மெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அந்த என்கேஜ்மெண்ட் பண்ணுறப்பவே கூட அந்த பூசாரியெல்லாம் படிப்பாங்களா, ஐயரெல்லாம் படிப்பாங்களா, ஏதோ படிப்பாங்க. அது வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் நிச்சயம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த நாளில் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எழுதி படிக்கிறாங்க. ஒரு 1 மந்த் தான் இருக்கும் போல். பாவீங்களா ஒரே மாதம் தானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. அவ்வளோதான், எல்லாம் படித்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஃபாரின் போகிறோம் அப்படின்னு ஹாப்பியாகவா இல்லை இல்லை என்ன ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீலிங்கு வேறு எப்படியோ இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட நம்பர் ஷேர் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்துட்டு நல்லாவே பேசிடுறீங்க. ஸோ அவங்களும் நல்லா தான் பேசுகிறாங்க. ஸோ உங்களுக்கு லிட்ரலி ஓகே
பரவாயில்ல பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே வந்துட்டு செட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு. சரி ஓகே எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே, நம்மளும் ஃபாரின் போகலாம் தானே ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் உங்களுக்கும் அந்த பையனை பிடிச்சிருச்சு, அந்த பையனுக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஸோ நீங்களும் நல்லா பேசுவீங்க. வெளில போகலாமான்னு கேட்பாங்க, நீங்கள் வரமாட்டீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்றவீங்க. ஸோ வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பாவமாக பேசுவார். இப்படி தான் ஒரு ஃபைனலி ஒரு 3 வீக் முடிஞ்சிருக்கும். லாஸ்ட் 1 வீக்கில் மேரேஜ் எல்லாம் ரொம்ப நெருங்க நிறைய வேலை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய வேலை இருக்குது. வீடு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களோட ஊர் வந்துட்டு இப்போ நீங்கள் மேபி சிட்டியில் இருக்கலாம், பட் உங்களோட ஊர் வந்துட்டு வில்லேஜ் சைடு. அங்கே தான் வந்துட்டு வெட்டிங் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா அம்மா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால சரி ஓகே அங்கேயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போயிடுவீங்க. எல்லாருமே வில்லேஜில் தான் இருப்பீங்க இப்போது. ஏன்னா உங்களோட மாமாலாம் வந்துட்டு அங்கே தான் இருக்காங்க. உங்களோட அம்மாவுக்கு அப்படிங்க உங்களோட அம்மாவுக்கும் உங்களோட அப்பாவுக்கு 2 பேர்த்துக்கும் ஒரே ஊர் தான். ஸோ வந்து வில்லேஜ் தான், ஓகேவா? ஸோ 2 பேரும் வேலைக்காக இங்கே சிட்டிக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வில்லேஜில் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே தான் இருப்பார், வில்லேஜில் தான் இருப்பார், ஓகேவா? ஸோ எல்லாமே அவங்க தான் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, மாமா என்ன மாமா திடீர்னு வந்தாங்க, கல்யாணம் நாங்கள் பேசினாங்க, பையனை பிடிச்சிருக்கு தான், ஆனால் எப்படி மாமா, ஐயோ எனக்கு ஒரு பயமாக இருக்கே அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ வந்துட்டு எதுக்கு பயப்படுறேன், நான் இருக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது பண்ணானா சொல்லு, அடித்து தூக்கி எறிஞ்சாரு அப்படின்னு சொல்கிறாரு. அடிப்பா என் வீட்டுக்காரன் நீ அடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. பாடுறா அதுக்குள்ளே உன் வீட்டுக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிருக்காரு. நீங்களும் பாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஏன்னா சின்ன வயசு தாய் மாமா இல்லையா? ஸோ ரொம்பவே க்ளோஸாக பேசுவீங்க, ரொம்பவே இது, அதனால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்ளோஸ், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி விளையாட்டுக்கு தரமாக பேசிகிட்ருப்பீங்க. ஃபைனலாக அந்த வெட்டிங் டேவும் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. வீட்டில் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி பயமாகவும் இருக்குது. ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷனோட உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பட் இருந்தாலும் நிறையா ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஓகே நம்ம வந்துட்டு ஃபாரினில் இருக்க போகிறோம், ஸோ நம்ம டேஸ் எப்படி இருக்கும், எப்படி போகும், அது மாதிரி நிறையா விஷயம் யோசிச்சுட்டே இருக்கீங்க ஒவ்வொரு நாளும். ஸோ அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டே அங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பட்டு பையனை வர சொல்கிறாங்க, ஆனால் இன்னுமே வரலை. அது ஃபஸ்ட்டே வர சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க கொஞ்சம் ரெடியாக லேட் ஆகுதுன்னு சொன்னங்காட்டிக்கும் உங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு அந்த பண்ண வேண்டிய சம்பிரதாயமெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இன்னும் மறுபடியும் பையனை கூப்பிட்றாங்க, ஆனால் வரல, மறுபடியும் கூப்பிட்றாங்க, வரல. எங்கள் டைம் முடியுது, நாடி ஆகுது அப்படின்னு கத்துறாரு ஐயரு. ஸோ எல்லோரும் வந்துட்டு இல்லைங்க வந்துடுங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இங்கே எல்லாத்துக்கும் டவுட் வருது. பையன் ரெடி ஆகிறதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு டவுட் வரவும் வந்துட்டு இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் பையனோட அம்மா அப்பா வந்துட்டு இல்லைங்க நாங்களே கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க வந்துட்டு கூப்பிட்டு வர மாதிரி தெரியல. ஸோ வந்துட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை போய் திறக்காங்க பாருங்கள். அவன் அப்படியே வந்துட்டு எப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜில் இருக்கான், செம்மையாக குடிச்சிருக்கான், பக்கத்தில் வேற ஒரு பொண்ணு வேறு இருக்குது. ஸோ ரொம்ப மோசமான ஸ்டேஜில் கிடக்குறாங்க. அவ்வளோதான். இதை பார்த்துட்டு டேக்கு வந்துச்சு பாருங்கள் கோவம். அப்படியே இருக்கிற ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து மேலே ஊற்றுறாரு. ஸோ அவன் அப்படியே அரண்டு தெரிச்சு எந்திரிக்கிறான். அந்த 2 அதாவது அந்த பொண்ணும் அவனும் எந்திரிக்கிறாங்க. ஸோ பார்த்தா என்னடா இது அப்படின்னு கத்துறாங்க. ஏன்னா அவங்க ரொம்பவே மிஸ்பிஹேவ் பண்ண மாதிரி கிடப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே எல்லாத்துக்கும் செம ஷாக்கு, இப்படி ஒருத்தனா அப்படிங்கிற மாதிரி. அதுவும் கல்யாணம் அன்னைக்கு கல்யாணம் மண்டபத்துலேயே இந்த மாதிரி இன்னொரு பொண்ணு கூட இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் செம்ம கடுப்பு. அதுவும் டேனை போட்டு செம்மையாக டேன்னு அடிச்சிடறாங்க. அப்புறம் என்ன, கல்யாணம் கோவிந்தா தான், கல்யாணம் நின்றுச்சு. பட் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொன்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் உங்கள் அம்மா அப்பாக்கெல்லாம் செம்ம கடுப்பாயிடுச்சு. அப்படியே வந்துட்டு என்னடா பண்ணி வச்சிருக்கான், சரி ஓகே வந்து தாலி கட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் உங்கள் மாமாவுக்கு டேக்கு வந்துச்சு பாருங்கள் கோவம். என்ன பேசிகிட்டு இருக்கிறக்கா நீ அப்படின்னு கத்துறாரு. அதுக்காக கல்யாணத்தை எப்படி நடத்த முடியும், கல்யாணம் அப்படி நிற்கிறாடா அங்கே பாடுறா, கல்யாணத்தை இது மாதிரி நிற்கினா அவளுக்கு எப்படா யாரா கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இந்த பையனை கூட ஏதாவது சொல்லி திருத்திக்கலாண்டா அப்படிங்கிறாங்க. டேக்கு செம கடுப்பாயிடுச்சு. என்னக்கா பேசிகிட்டு இருக்கிற நீ, என்ன பேசிகிட்டு இருக்கிற, அவன் பாரு குடிச்சிருக்கான், குடிக்கிறத கூட மாற்றலாம், இந்த மாதிரி பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ உங்களோட அப்பாவுக்கும் கடுப்பாயிடுச்சு உங்கள் அம்மா பேச கேட்டு. என்னடி பேசிகிட்டு இருக்க நீ, என் பொண்ணு வாழ்க்கைக்கு எடுக்கணுமா அப்படின்னு சொல்லவும் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்கு சண்டை. சொட்டே எல்லாத்தையும் சமாதானம் படுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. பட் நீங்கள் அப்படியே கல் மாதிரி அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே அழுக வருது, பட் அழுகலை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இதுக்கப்புறமா போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணி ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க போலீஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் போலீஸ்லாம் வந்து ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன வேறு வழியில் கேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த பையனை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடறாங்க, இந்த மாதிரி ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அவங்க கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் பாதி பேர் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. சில பேர் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்படி நீங்கள் உங்களோட அம்மா அப்புறம் உங்கள் அப்பா, அப்புறம் உங்கள் சில ரிலேட்டிவ், உங்களோட அத்தை மாமா எல்லாருமே இருக்கிறாங்க. ஏன்னா அது வில்லேஜ் இல்லையா? ஸோ அங்கே வந்துட்டு அவங்கெல்லாம் அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க எல்லோரும் இருக்காங்க. என்ன ஏதுன்னா எப்படின்னா சும்மா நம்மளுக்கு என்னென்னு விட்டு போக மாட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நின்று பேசும், அதாவது மேபி காசிப் பேசுகிறது அவங்க தான். அட் த சேம் டைம் ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நின்று பேசுவாங்க. ஸோ நின்று நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வில்லேஜ் சைடில் மோஸ்ட்லி இருப்பாங்க. அதனால் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு இருக்காங்க, யாரும் போகலை.
சிட்டி சைட்லேருந்து வந்தவங்களாம் போயிட்டாங்க, இந்த மாப்பிள்ளை வீட்டு சைடெல்லாம். மற்ற எல்லோரும் அங்கே இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மானா உங்களை பார்த்து பார்த்து அழுகுறாங்க. என் பொண்ணு அமைதியாக படிச்சுட்டு இருந்தான், நாங்களே கெடுத்துட்டோம். இந்த மாதிரி அவளை கொண்டு நீங்கள் உட்கார வச்சு நாங்கள் கெடுத்துட்டோம். இப்போ அவள் யார் கல்யாணம் பண்ணிப்பா? இப்போது கல்யாணம், அதாவது கல்யாணம் வரைக்கும் வந்து நின்று போச்சு. கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னால் யார் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கும் அழுகையாக வருது, பட் இருந்தாலும் அப்படியே அமைதியாக கல் மாதிரி உட்காந்துருக்கீங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, உங்களோட அம்மா இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்கவும் உங்களோட அப்பா வந்துட்டு, சரி ஓகே இங்கே நம்ம யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இவ்வளோ பார்த்து பார்த்து பண்ண அவனே அப்படிங்கிறான், திடீர்னு பிடிச்சி அண்ணது கட்டி வச்சா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பயமாக இருக்குது. உங்களோட அம்மா இங்கே யாருங்க நமக்கு தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. யாருமே வந்துட்டு அந்தளவுக்கு க்ளோஸ் கிடையாது இல்லையா, எல்லோரும் ரிலேட்டிவ் தான், பட் அந்தளவுக்கு யாரை பற்றியும் தெரியாது. அது உங்களுக்கு முறையாக வேறு பார்க்கணும். எப்படி அப்படிங்கிற மாதிரி யார்கிட்டையாவது கேட்கலாமா, யார் அதுக்கு வந்துட்டு ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பிரச்சனை யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த டைமில் வந்துட்டு டேவும் வந்துட்டு, சரி ஓகே நான் வேறு யாராவது கேட்டு பார்க்குறக்கா இருக்கா, நான் விசாரிச்சு பார்க்குறேன். நம்ம ஊரில் பசங்க நல்ல பசங்க நிறைய பேர் இருப்பாங்கக்கா, எனக்கு தெரியும்ல, நீயே கவலைப்படுற, நல்ல பையனை பார்த்துட்டு போய் கல்யாணம் பண்ணிச்சலாம், உனக்கு என்ன? அவளை வந்துட்டு அப்படியே மழை காலத்தமாக எந்திரிச்சு வீட்டுக்கு கூட்டி போகக்கூடாது, கல்யாணம் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதானே? நல்ல பையனை நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டே இருக்காரு. ஸோ ஒரு பையனாக அப்படியே அவர் மைண்டுக்கு வந்துட்டே இருக்காங்க. எல்லாம் மோஸ்ட்லி நல்ல பசங்க தான், பட் இருந்தாலும் பெட்ரா அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த மாதிரி யோசிச்சுட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு. அங்கே இருக்கிற பசங்கக்கிட்டையும் உனக்கு ஓகேவா அந்த மாதிரியெல்லாம் கேட்குறாரு. மோஸ்ட்லி சில பேர் வேணாங்கிறாங்க, சில பேர் யோசிக்கிறாங்க, சில பேர் இல்லைங்க அது இப்படி எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் வந்துட்டு இந்த டைமில் கூட பேரம் பேசுகிறாங்க. எப்படின்னா, இப்போது நீங்கள் போட்டதோட டபுள் மடங்கு வரதட்சணை கொடுத்தீங்கன்னா என் பையனை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கள, ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணுன்னா நான் என்னோடய பையனை கல்யாணம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேரம் பேசுகிறாங்க. டேக் அப்படியே செம கடுப்பாகுது, பயங்கரமாக அலையிறாரு. ஆனாலும் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகிருக்கும், எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியல. அப்படியே இவர் இந்த மாதிரி எல்லா பக்கமும் கேட்டுட்டு எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்களோட அப்பாவுக்கு என்ன தோணுதுன்னா, டே இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஏமாம்மா அப்படின்ட்டு வராரு. அங்கே போய் உட்காரியா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் போய் உட்காந்துட்டு இருந்தேன், யார் இதெல்லாம் பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அங்கே போய் ஒயின் பக்கத்தில் உட்காருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. நீங்கள் அதை விட ஷாக்காக பார்க்குறீங்க. உங்களோட அம்மா அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு ஓகே போல், அவங்க இதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஏங்க நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும், இவனை விட நல்ல பையனுக்கு நம்ம எங்கே போகிறது? டே என்னோடய பையனுக்கு சரி என்னோடய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டே இருந்துட்டு அவள் வயசு என்ன என் வயசு என்ன தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரிஞ்சுதான் பேசுகிறோம், வயசில் என்ன இருக்குது, நல்லபடியாக பார்த்துப்பல்ல, எனக்கு அது நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் டே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. ஏங்க நான் வளர்த்துன பொண்ணவ, சத்தியமாக இதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாரு. பட் என்னோடய அம்மாவும் கெஞ்சுறாங்க, ப்ளீஸ்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளை, இந்த மாதிரி அம்போடு விட்டுட்டு போயிடாத, உன்னை விட நல்ல பையன் எங்கேயும் இருக்க மாட்டாங்க. நான் முதல்ல இதை யோசிக்கவே இல்லை, ஆனால் இப்போ அவளுக்கு நீ தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ டேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. அவள் சின்ன பொண்ணு, என்னோடய வயசுனா அவளோட வயசுனா கிட்டத்தட்ட 10-13 வயசு, என்னை விட அவள் சின்ன பொண்ணு, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கத்துறாரு. ஆனாலும் வந்துட்டு எல்லோரும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே அவளுக்கு ஓகேவான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லவும் உங்களை அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்லலை. உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க, டே மாமாவை கட்டிக்கிறியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க, ப்ளீஸ்டா இந்த மாதிரி உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு மன்னிச்சிக்கோ, ஆனால் உங்கள் அம்மா பற்றி உனக்கே தெரியல, நல்லா பார்த்துக்குவாண்டா அப்படின்னு சொல்லி உங்களை கன்வின்ஸ் தான் பண்ண பார்க்குறாங்க. உங்கள் மனசில் என்னக்குன்னு கேட்கல. ஸோ நீங்கள் சரிங்கிற மாதிரி ஓகேன்னு சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன, மேரேஜ் வந்துட்டு டே கூட நடக்குது. ஸோ அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இதை விட நல்ல பையன் உனக்கு எங்கே கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நல்லா ப்ளெஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நம்ம முன்னாடியே வச்சுருக்கணும், பேசாமல் ஃபஸ்ட்டே நம்ம இவங்கிட்டே பேசியிருக்கலாம், நம்ம தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்களுக்குன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா ஃப்ரெண்டு மாதிரி உங்கள் மாமா கூட பழகுவீங்க, ஆனால் இப்போது அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, கல்யாணம் பண்ணியாச்சு, கல்யாணம் ஆகிடுச்சு ஈவன். ஸோ என்ன சொல்கிறேனே தெரியல. ஸோ அந்த சாங்கிய சம்பிரதாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே நீங்கள் ரோபோ மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இப்படி தான் ஒரு 2-3 days போயிருக்கும். நீங்கள் யார்கிட்டையும் எதுவும் பேசலை. அதே மாதிரி தான் வீடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்குது. எல்லோரும் ஆளுக்கு ஒரு ரூமில் இருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி தான் தனியாக அந்த ஹால்லேயே உட்காந்துருக்கீங்க. சாரி நீங்கள் ஒரு ரூம்லேயே இருக்கீங்க, டேவன்ட்டு ஹால்லே இருப்பார். ஸோ உங்களோட அம்மா இன்னொரு ரூமில், ஆளுக்கு ஒரு ரூமில் ஒரு ஹால்னு ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கீங்க. என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த மாதிரி இஷ்யூ ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும்ல, ஆளுக்கு ஒரு பக்கம் சோகமாக உட்காந்துருப்பாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படியே இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆனதான் ஆச்சு, நம்ம என்ன இப்போ மோசமாக போயிட்டோம், நம்மளோட தம்பிக்கு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம், எதுக்கு நம்ம இந்த மாதிரி வீட்டில் சோகமாக ஆளாளுக்கு உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட அம்மா நினச்சிட்டு எல்லாத்திட்டையும் வந்து பேசுகிறாங்க. நல்லது தானே நடந்திருக்கு,
இதை விட நல்ல பையன் என் பொண்ணுக்கு எங்கேருந்து கிடைப்பான்? என் பொண்ணை விட ஒரு பொண்ணு உனக்கு எப்படி நல்ல பொண்ணாக கிடைப்பா? ஸோ 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணது தப்பு இல்லை, இதுதான் விதி போல், நம்ம தான் வேறு எதுவும் முடிவெடுத்துட்டோம், மன்னிச்சுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நார்மலாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகேப்பா, ஆக வேண்டியதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெட்டிங் நைட்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த அன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டேவ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு, என்னங்க பண்ணிகிட்ருக்கீங்க, ஃபஸ்ட்டு நான் இந்த ஷாக்லேருந்தே வெளியே வரல, அவள் முதல்ல இந்த ஷாக்லேருந்து வெளில வந்திருப்பாளா? அவளை பாட்டுக்கு காலேஜ் போய்ட்டு இந்த பிள்ளை திடீர்னு பிடிச்ச கல்யாணம், நீங்கள் திரும்ப சடனாக பிடிச்சி என்ன கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ சடனாக வெட்டிங் நைட்டுங்கிறீங்க, இதெல்லாம் என்னங்க அப்படின்னு பேசுகிறாங்க. அது ஏக்கா இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கிட்டே கத்திட்டு இருக்காரு. ஆனால் உங்களோட அம்மா சமாதானப்படுத்திட்டே, புரிஞ்சுக்கடா, அவளுக்கு ஒன்று பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாள்ல, அவள் ஓகே தானே சொன்னான், அப்போது ஏண்டா 2 பேத்துக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம், லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ணுங்கள், நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவை அப்படியே மழுப்பி சமாதானப்படுத்தி உள்ளான்னு போயிடறாங்க. ஸோ அடுத்து உங்களை, ஐயோ இவகிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு உங்களை வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல, அவங்க என்ன பண்ணாலும் சரிங்கிற மாதிரி ரோபோ மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. உங்கள் அம்மாவே பார்க்குறாங்க, உனக்கு ஓகே தானேடா, உனக்கு மாமா பிடிக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல, பிடிக்கலன்னா மட்டும் என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடி இப்படி சொல்கிற, பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பிடிக்குமா, ஆனால் இந்த ஆங்கிளில் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. அந்த பக்கம் இவங்கடா பூந்து போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப உங்களை கூப்பிட்டு மாதிரி ரெடி பண்ணி அங்கேருந்து அப்புறம் அந்த அந்த ஹால்குள்ளே வந்துட்டு உங்களை விடுவாங்களோ அந்த மாதிரி கொண்டு போய் விட்டுறாங்க. 1 மினிட்டே, நான் ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு 1 ஷாட் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஹோபிப்பா உள்ளே வந்துட்டார், லைவ் வந்துட்டார். என்னென்ன பண்ணிட்டோம், நான் லைவை பார்த்துட்டு வரங்காட்டிக்கு எனக்கு 1 ஷாட் என்ன சொன்னாலும் மறந்துடுச்சு. பட் நீங்கள் இன்றைக்கி லைவ் பார்த்தீங்களா? நான் பார்த்தப்பா. சரி ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சரி ஓகே, நீங்களும் அங்கே போனீங்க. ஸோ அங்கே போனால் வந்துட்டு ரொம்ப நர்வஸாக உட்காந்துருக்காரு. ஸோ நீங்களும் இப்படி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே அமைதியாக போய் நின்றுக்குறீங்க. ஸோ அங்கே அவர் அந்த பக்கம் ஒரு ஓரமாக சிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் இந்த ஓரமாக ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆக்வர்டாக சைலண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் இப்படி ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கணும், இந்த மாதிரி சைலண்ட்டான ஆக்வர்டாக இருக்குது. அதனால ஒரு வழியாக ஃபைனலாக டிவி வந்துட்டு, எவ்வளோ நேரம் அப்படியே நிற்க போகிற, கால் வலிக்கலையா வா அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரின்ட்டு இப்படி அமைதியாக போகிறீங்க. போய்ட்டு அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆக்சுவலாக வந்துட்டு டேக் வந்துட்டு முன்னாடி கல்யாணம் ஆகலை, அவர் வந்துட்டு சிங்கிள் தான். ஸோ மேரேஜெல்லாம் எதுவும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் இருந்திருப்பார். பட் சடனாக பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கோவம் தான், ஏன்னா வந்துட்டு ஏஜ் கேப் இருக்குல்ல. ஸோ உங்களுக்கு அது ஒரு மாதிரி இடிக்குது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அது ஒத்துக்கலை. பட் இருந்தாலும் அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கோவம் வருது. இன்றைக்கி மட்டும் ஏதாவது பண்ணட்டும், பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு தான் அமைதியாக உட்காந்துருக்குறீங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவர் ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அவர் உங்ககிட்ட என்ன கேட்குறாருன்னா, உனக்கு மாமா மேலே கோவமா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப காமா கேஷுவலாக கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு, இல்லைடா மாமா மேலே உனக்கு கோவமா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு இது இப்படி கேட்பாருன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை உன்னோட லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன்ல, அதனால தான் கேட்குறேன். என்னால் உன்னோட அப்பா அப்படி கெஞ்சிறப்போ நோ சொல்ல முடியல. சரி ஓகே, நீ நோ சொல்லிடுவ அப்படிங்கிறத நினச்சிட்டு தான், அதாவது நீ நோ சொல்லிடுவேன்னு நினச்சி தான் நான் ஓகே சொன்னேன். ஆனால் நீயும் ஓகே சொல்லிட்ட. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் நல்ல பையனா உனக்கு வேறு பையனை உன்னோட ஏஜ்லேயே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் எல்லாமே இப்படி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. ஸோ நீங்கள் இதை எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க. சரி ஓகே, சிங்கிளாக இருக்கிறோம், கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்னு அவர் கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. சரி, நம்ம மாமாவை அதுக்குள்ளே கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள், இல்லை மாமா அது எதுவும் இல்லை, கோவலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடா ஓகே, சரி படுத்துங்க, சாப்பிட்டல அப்படின்னு கேட்குறாரு. சாப்பிட்டேன், நீங்கள் அப்படின்னு சொல்லவும், நான் இன்னும் சாப்பிடல. சரி ஓகே, நீ படுத்துங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்புறம் சாப்பிடுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை நீ தூங்கு, நான் அப்புறமா போயிட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருங்க நான் சாப்பாடு போட்டேன்னு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு எனக்கு அதை வளர்த்து அந்த கிச்சனுக்கு போகிறீங்க. எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க. என்னடா போன விஷயத்தில் திரும்பி இந்த செவத்தில் வச்ச ரப்பர் பந்து மாதிரி வந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. நேராக கிச்சனில் போகிறீங்க. பிள்ளைக்கு பசிக்குதோ, சோறு பச்சலையோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஸோ ஒரு பிளேட்டுக்குள்ளே சாப்பாடு போட்டுட்டு போகிறீங்க உள்ள. என்னடா பண்ணிட்டு இருக்கிறாய்வா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், நீங்களே போய்ட்டு காசு சாத்திட்டீங்க. போயிட்டு அது சாப்பாடு வந்துட்டு டேக்கு கொடுக்குறீங்க.
என்னம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற, ஏதாவது தப்பாக எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவங்க கிடக்குறாங்க, அவங்களெல்லாம் யோசிச்சா நம்ம வந்துட்டு பட்னியாக தான் கிடக்கணும், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே ஏறி நார்மலாக உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. சாப்பிடுமா சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏட்டி அவசரப்படுத்துகிற அப்படிங்கிறாரு. சீக்கிரம் சாப்பிடு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சு பிளேட்டை வந்துட்டு காயெல்லாம் கழுவிட்டு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறீங்க. சரி ஓகே, நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல, ஏன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. இல்லை மாமா, எனக்கு கல்யாணம் பேச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் நீ ஒழுங்காக சாப்பிடல, நீ அந்த வேலை இந்த வேலைன்னு பண்ணிகிட்டே இருந்த. இன்றைக்கி கூட அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3 நாளாகவே நீ ஒழுங்காக சாப்பிடல. ஸோ அதனால தான் நீ ஃபுல்லாக சாப்பிட்டியா இல்லையா நான் கன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளேட்டை வரமா வச்சு அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அப்படியே பார்க்குறாரு. என்ன சொல்கிறது அவருக்கு தெரியல. சரி ஓகே, நான் அவர் படுத்து தூங்கிடுறாரு. அது எங்கே அந்த போர்வை வச்சுட்டெல்லாம் தூக்கிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு சோஃபா இருக்கும், அங்கே போய் படுத்துக்கிறாரு. நீங்கள் தூங்கியிருப்பீங்க. ஸோ தூங்கிட்டு அப்படியே அவர் அங்கே தான் படுத்துருப்பாருன்னு நினச்சிட்டு தூங்கியிருப்பீங்க. ஆனால் வந்துட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டார்ல, என்னாச்சு அப்படின்னா இந்த பக்கம் உருண்டுட்டு சரி ஓகே மாமா தான் இருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. எப்படின்னா அவர் அதான் உங்களுக்கு ஒரு கோவம் இருந்திருக்கும், ஆனால் வந்துட்டு அவர் அந்த என் மேலே கோவமா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஃப்ளாட்டு தான். ஸோ உங்களுக்கு அப்போயே ஒரு சின்ன க்ரஷ் மாதிரி லவ் மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு ஓகே, பியூர்லி உங்களுக்கு வந்துட்டு இப்போ அவர் ரொம்பவே ஓகே, உங்களுக்கு கல்யாணம் பண்ணது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் மேலே எதுக்கும் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே உருண்டு பக்கத்தில் படுக்கிறேங்கிற பேரில் கிட்ட வந்துட்டே இருக்கீங்க. ஆனால் யாருமே இடிப்படலை, எப்படி படுவாங்க? ஸோ தான் அந்த பக்கம் இருக்கார்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் நடந்து வரீங்க, அங்கே ஒன்றுமே இல்லை. என்னடா இது மாமா காணோம், எங்கே தான் தள்ளி படுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வரங்கிற பேரில் பொத்துன்னு உருண்டு விழுந்துடுறீங்க. ஏன்னா அந்த எட்ஜுக்கு வந்திருப்பீங்க தள்ளி அப்படியே உருண்டு பொத்துன்னு விழுந்துடுறீங்க. ஐயோ அம்மானு ஒரு சத்தம். ஸோ அப்படியே அரண்டு பிடிச்சி எந்திரிச்சு ஓடி வராரு. ஒய் நின்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் பார்க்குறீங்க. மாமா எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறீங்க. நான் தான் அங்கர் சோஃபாவில் படுத்திருந்தேன், என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீ எங்கே இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை ஓயன், அது உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டுமேனு நான் இங்கே படுத்திருந்தேன் அப்படிங்கிறாரு. அடா பாவி மனுஷா, நல்லா இருப்பியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவரும் அப்படி தூக்கி விடுறாரு. அப்படி வந்துட்டு அந்த கட்டில் ஏறி உட்காந்துட்டு ஏன் எதுக்கு அங்கே போனேன் அப்படின்னு கேட்கவும், இல்லைடா நீ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தூங்கட்டும் நான் அங்கே போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. போ அங்கே படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு என்ன சொல்ல முடியும், நம்மளே வந்துட்டு முன்னாடி தான் சொல்லவா முடியும். அதனால் அமைதியாக இருந்துக்கிறீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா, பேசாமல் வயன் நீ இப்படியே இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக கப்பிச்சு படுத்து தூங்கிடுறீங்க. ஸோ அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே விடிஞ்சதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் எழுந்திரிப்பார். ஸோ எழுந்திரிச்சு இப்படி பார்க்குறாரு, நீங்கள் எப்படி சாமியாக தூங்கிட்டுருப்பீங்க. ஸோ வந்துட்டு உங்களை அப்படியே எழுப்பி விடுறாரு. வயன் எந்திரி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்ட்டு திரும்பி படுக்கிறீங்க. டைம் ஆச்சு, உங்கள் அம்மா கத்திட்டு இருக்கிறா, அவங்க பாரு வெளியே சத்தம் கேட்குதா அப்படின்னு கத்துறாரு. ஏன்னா உங்களோட அம்மா வெளியே நின்று கதவை தட்டிட்டு எந்திரடி வாடி டைம் ஆகுது வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஏதோ ரிச்சுவல்ஸ் பண்ணும் போல். ஸோ அதுக்கு அப்படி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்களானா தூங்குல அப்படி செம்மையாக போன மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு உழுக்கிட்டே இருக்காங்க. வயன் எந்திரி, ஏதாவது கேவலமாக நினச்சிக்குவாங்க, எந்திரிடி அப்படிங்கிறாரு. நீங்கள் ஆமாம் என்னமாமா பிரச்சனை அப்படின்னு கேட்கவும், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க அம்மா கத்திட்டு இருக்கிறா பாரு அப்படின்னு சொல்லவும் இப்போ தான் காது கொடுத்து கேட்குறீங்க. ஆடா ஆமாம், இது எதுக்கு காலங்கத்தால் நசனசன்னு கத்திட்டு இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு என்ன தெரியும், நானும் வெளியே போகல, நீங்கள் எழுந்து 2 பேர் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்குறீங்க. அது எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு செம்மையாக சிரிப்பாக இருக்குது. கூச்சமா சார், அப்படி என்ன பண்ணீங்க கூச்சப்படுறதுக்கு அப்படின்னு சொல்லவும், ஐயோ வைன் நீ முதல்ல வேலை போ, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் மழுப்புறாரு. நீங்கள் சரி ஓகே மார்னிங் தர வேண்டியதா தரையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மார்னிங் என்ன தரணும், காஃபி கேட்குறாலோ ஒரு வேலை, இவருக்குமே பெட் காஃபி நாம தான் போட்டு தரணுமோ அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்னம்மா யோசிச்சுட்டுருக்க அப்படின்னு கேட்கவும், இல்லை உனக்கு காஃபி நான் தான் இனிமேல் தரணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஐயய்ய இது சரியான மக்காட்ருக்கே, கடவுளே வா முடியல, சரி ஓகே இங்கே வா நானே தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ தரியா, சரி ஓகே சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா எந்திரிச்சு அவருக்கு கண்ணத்தில் லைட்டாக கிஸ் பண்ணலான்ட்டு போயிருப்பீங்க. அதுக்குள்ளே சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டுருக்காரு. அவருன்னு நினச்சிருப்பாரு, காஃபின்னு தான் நினச்சிருப்பாரு. ஸோ அதனால் நீங்கள் எந்திரிச்சதுமே சீக்கிரம் வா அப்படின்ட்டு போயிடுறாரு. நீங்கள் அப்படியே கிட்ட போயிருப்பீங்க, அப்படி வாயில் குளிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனால் அவர் அந்த மாதிரி போயிட்டார். அவ்வளோதான், நீங்கள் அதே ஸ்டேஜில் அப்படியே நிற்கிறீங்க. சவா முடியலை, இந்த மாதிரி இருந்தால் இப்போ தான் தெரியுது நீ ஏன் இத்தனை வருஷமாக சிங்கிளாக இருந்தேன்னு, நான் தான் சிக்குன்னா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே போய் கதவை திறக்குறீங்க. உங்களோட அம்மா என்னடி பண்ணிட்டு இருக்கிற எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லுவோம். உன் மருமகனை கொஞ்சிட்டு இருக்கிறேன், ஆளே மாட்டே பருப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் வந்து பக்கம் போயிடுறீங்க.
இப்போ நான் இவளை என்ன கேட்டேனே இந்த காலத்துக்கு அது மாதிரி இந்த காய்ச்சிட்டு போகிறான் நம்மளை அப்படின்னு உங்களோட அம்மா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி வராரு. எதுக்குடா என்னை கத்திட்டு போகிறா அப்படின்னு சொல்லுவோம். அவளுக்கு பெட் காஃபி வேணுமாம்மா, இனிமேல் நான் தான் போட்டு தரணுமா, நீ என்ன பழக்கி வச்சுருக்கிற இப்படி அப்படின்னு கேட்குறாங்க. பெட் காஃபியா, அவளுக்கு காஃபியே பிடிக்காதுடா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன கேட்டா, ஒருவேளை டீ கேட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காரு. அவள் டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டாடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ இவ காலைல வேற என்ன கேட்டா அப்படின்னு இவர் அங்கேயும் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த டே வந்துட்டு இப்படியே தான் போயிட்டுருக்குது. நீங்கள் ஏதாவது ரொமான்ஸாக பண்ணலாம்னு நினச்சி ட்ரை பண்ணுவீங்க. கைக்கு இது கோத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கோவில்களை கூட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சரி ஓகே கையை கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கையவே பார்த்துருப்பீங்க. உங்கள் மாமா அப்படியே அந்த டே வந்துட்டு லூஸ் மாதிரி கிடுக்கிடுக்குன்னு முன்னாடி நடந்து போயிட்டுருப்பாரு. நீங்களும் பின்னாடியே ஓடுவீங்க அந்த கை பிடிக்கலன்னு. ஆனால் பிடிக்கவே முடியாது, ஓடிட்டே இருப்பார். கடவுளே என்னடா இதை இப்படி ஓடிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகும் உங்களுக்கு. பட் இருந்தாலும் சரி ஓகே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக நின்றுப்பீங்க. இப்படி தான் காலையில் கோயிலுக்கு போன விஷயம் இந்த மாதிரி ஆச்சா. சரி ஓகே ஈவினிங் வந்திருக்கும். ஸோ வீட்டில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. சும்மா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் வேலை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே இப்போயாவது கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருப்பார். நீங்கள் போய்ட்டு கிட்ட உட்காந்துட்டு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துட்டு காலையில் நான் உனக்கு ஒன்று தரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லவும், என்ன ஏமாத்துறியா அப்படிங்கிறாரு. நான் எங்கே ஏமாத்துட்டேன், நீ தான் போயிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் வந்துட்டு அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினச்சி சொல்கிறீங்க. ஆனால் அவர் பொய் சொல்லாத, உனக்கு டீயும் பிடிக்காது காஃபியும் பிடிக்காதான், எனக்கு இத்தனை நாள் அது தெரியல பாரு அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே தலையிலேயே ஒரு சத்து நடிச்சிட்டு, சாமி ஆமாம் எனக்கு டீ காஃபி எதுவும் பிடிக்காது மாமா. ஏன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா எனக்கு ஒன்றும் பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. விளையாடாத பிள்ள அப்படின்ட்டு அவர் பாட்டு கொஞ்சம் போயிடுறாரு. இது விளையாடுறானா, அடே என்னடா ஆன்டி ரொமான்டிக் பாய் பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா, ஐயோ என் லைஃபு போச்சே அப்படின்னு இப்போ தான் உங்களுக்கு ஃபீலாக இருக்குது. ஸோ அந்த அன்றைக்கி நைட்டு வந்துட்டு முடிவு பண்ணிட்டீங்க, என்னாலும் சரி இன்றைக்கி ஒரு கிஸ்ஸாவது நான் பண்ணிடுவேடா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சபதம்லாம் போட்டுக்கிறீங்க. ஓகே வைன் யூ கேன் டூ ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் உள்ள போகிறீங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அங்கிட்டே உட்காந்துருப்பாருல, அவர் எதோ ஃபோனை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. சொல்லு வைன் தூங்கலையா அப்படின்னு கேட்குறாரு. தூங்கலையாவா, சரி ஓகே நான் தூங்குறேன், ஒன்றும் இல்லை நீ பார்த்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்துட்டு சரி ஓகேன்ட்டு அந்த பெட்ஷீட்டெல்லாம் உருவிட்டு போகிறாரு. நீங்கள் எங்கே மாமா போகிற அப்படின்னு சொல்லவும், அதான் அங்கே தான் சோஃபா இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் நீ நேற்று அங்கே போன கடிச்சா நான் இங்கே உருண்டு விழுந்தேன், எனக்கு இங்கே தடுக்கிறதுக்கு எதனால வேணும், நீ இங்கே படுத்துக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு படுத்துட்டாரு. நீங்களும் அப்படியே அமைதியாக அப்போதைக்கு கொஞ்சம் நேரம் படுத்துருப்பீங்க. சரி ஓகே கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னன்னா உங்களை பெட்டோட அப்படி தள்ளுற மாதிரி இருக்குது. என்னடா அதுக்கு என்னடா இது இப்படி தள்ளுற மாதிரி இருக்குது, ஐயோ பிளேட்டு நகருது, நில நடக்குது வந்துருச்சா, இல்லையே நில நடக்க வந்து ஆடுமே நகராதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அது மாதிரி ஒரு மாதிரி பதறுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பதறிட்டு அந்த பக்கம் கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா தான் நடுவில் இந்த கட்டில் அப்படியே தள்ளிட்டு போகிறாரு. எங்கே ஒரு செவுத்தோரத்துக்கு. மாமா என்ன மாமா பண்ணுற நீங்கள் கேட்குறீங்க. வயன் இந்த பக்கம் நான் இருக்கிறேன் தடுத்துப்பேன் நீ விழாமல், ஆனால் அந்த பக்கம் யார் இருப்பா, அப்போது செவிலிஞ்சுட்டா நீ கீழே விழ மாட்டேல அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் உங்களுக்கு. மக்கு மடச்சாம்பராணி யாரா நீ எங்கேதான் வந்த, இப்படியும் கூட ஒரு ஆள் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியோடைய மனசுக்குள்ளேயே அழுதுக்குறீங்க. ஏன் வந்துட்டு இப்படி ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, பழைய மாதிரி எப்பவும் போல் இருக்கார். ஸோ உங்ககிட்ட ஒரு ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு இதே எடுத்துக்க மாட்டேங்கிறாரா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அவர் பிடிச்சிருச்சு, அந்த ஒரு வார்த்தையிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, நீங்கள் ஹஸ்பண்டாக எடுத்துட்டீங்க. ஸோ அவர் உங்களை ஒரு வைஃப் மாதிரி பார்க்க என்றைக்கு தான் ஆரம்பிப்பார்னு தெரியல. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த பழைய ஒயனை எப்படி பார்க்குறாரோ அதே மாதிரி தான் பேசுகிறாரு பார்க்குறாரு. என்ன ஒரே ரூமில் இருக்கிறீங்க அவ்வளோதான், அப்படி தான் இருக்குது. நீங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, பயம் மசிகிற மாதிரி இல்லை. ஸோ இன்றைக்கி ஒரு மாதிரி போயிடுச்சா, அடுத்த நாள் சரி ஓகே நாளைக்கு பார்த்துப்போன்னு சொல்லிட்டு தூங்கியிருப்பீங்க. தூங்கடா கைப்புலன்ட்டு அடுத்த நாள் இதே மாதிரி தான் மார்னிங் எந்திரிச்சதுமே சரி ஓகே இன்றைக்கி எந்திரிச்சிக்க மாட்டே நம்ம ஒரு கேஸ் பண்ணிடணும். மாமா நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்ருக்கேன், நல்லா தான் கழுக்கு முழுக்கு அழகாக இருக்குது. சரி ஓகே நமக்கு தான் ஹஸ்பண்ட் ஆகிட்டாங்கல்ல, ஒரு கிஸ் தூங்குறப்ப பண்ணால் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவர் தூங்குறப்போ சரி ஓகே இப்போயாவது கன்னத்தில் ஒரு கிஸ் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாய் அப்படியே குவிச்சிட்டு போவாங்களா. ஸோ அந்த மாதிரி வாய் குவிச்சிட்டு அவர் கன்னத்துக்கிட்ட போகிறீங்க. கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு அலாரம் அடிக்குது. ஸோ அலாரம் அடிச்சதும் அப்படியே அவர் இடியில் இந்த மாதிரி ஸ்டப்புன்னு எந்திரிச்சிட்றாரு. ஸோ அப்படி எந்திரிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் போய்ட்டு நேராக அந்த பக்கத்தில் வந்துட்டு ஒரு இது இருக்கும்ல, ஸோ அதுலேயே முட்டிக்கிறீங்க. எப்படி சொல்கிறது, கீழே அந்த வெட்டு இருக்கும்ல, ஸோ அதிலே பொத்துணுங்க மூச்சு முட்டிக்குது. அப்படியே தான் இதுக்கு மேலே நீங்கள் எந்திரிச்சா அசிங்கமாக தானே இருக்கும். ஸோ அப்படியே கவுந்து படுத்துக்கிறீங்க. இந்த பக்கத்தே வந்துட்டு எந்திரிச்சிட்டு ஐயோ அலாரம் அடிக்குது, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு உட்காந்துட்டு பார்த்துருக்காரு. நீங்கள் அப்படியே கவுந்து கிடக்குறீங்க. ஆமாம் வயன் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நீங்கள் அப்படியே மூஞ்சி அப்படியே அது மாதிரி கவுந்து வச்சு படுத்துட்ருக்குறீங்க. வயன் என்னடி ஆச்சு உனக்கு எந்திரி அப்படிங்கிறாரு. பரவாயில்ல மாமா டீயாவது போட்டு கூப்பிடுதே, பரவாயில்ல சரி ஓகேன்ட்டு
ஒன்றும் இல்லை மாமா, கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. அதுக்கேண்டி மூச்சு இப்படி உள்ள ஒரு மாதிரி வச்சு அமுத்தி படுத்துருக்குற, மூச்சு வராமல் செத்து போயிடாத போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ போ, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிட்டு நீங்கள் அப்படியே பராக்க பார்த்துட்டு படுத்துருக்குறீங்க. ரொம்ப கஷ்டம்தான் உன்னோட கஷ்டம், அதாவது உன்னோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான், ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போய்ட்டு ரெடி ஆகுறீங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி அது உங்களுக்கு நோஸ் கட்டாக தான் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு பல்பு தான். அவர் அதை கண்டுக்காமல் அது பாட்டுக்கு வேறு ஏதோ நினச்சிட்டு ஓடிடுவார், அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுவார். ஸோ நீங்கள் இதெல்லாம் வேலைக்காகாது, ஒரு வேளை மாமா கிட்ட பிடிக்கலையா அதை அப்படி அவாய்ட் பண்ணுதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறீங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துட்டு நம்ம அதை ட்ரை பண்ணலாம். பட் அப்படி டெய்லி இதே மாதிரி ஆச்சுன்னா நம்மளுக்கே தோணும்ல, ஒரு வேளை அவங்க வேணே இக்னோர் பண்ணுறாங்களா, அவாய்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்டர் 1 மந்த்துக்கு அப்புறம் இது மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி நீங்களே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, ஏன்னா பிடிக்கல போல் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி அவர்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த டைமில் டேவும் வந்துட்டு நீ உங்கள் வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்பாரு. போகிறோமா மாமா, நீ வரியா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை வயன், நீ மட்டும்தான் உன்னோட வீட்டுக்கு போறியா அப்படிங்கிறாரு. அவர் பாட்டுக்கு திடீர்னு வந்து இந்த மாதிரி சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு அவருக்கு நம்மளை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ அவர் வந்து இப்படி சொல்கிறாரு. ஏன் என்னை மட்டும் போக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது வந்துட்டு நீ படிக்கணும்ல, உனக்கு எக்ஸாம்லாம் இருந்துச்சுல்ல, நீ இன்னும் படித்து முடிக்கலல்ல, நீ போய் படி அப்படிங்கிறாரு. நான் மட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. பின்ன நானும் கூட காலேஜ் வர முடியும், நீ போ, அம்மா வந்திருக்காங்க கூப்பிட்டு போக சொல்கிறேன், நீ போய் படி, அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமாவா? அம்மா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, நான் எப்படி அங்கே போய் தனியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது என்ன போய் தனியாக இருக்கிறதுக்கு, உன் வீட்டுக்கு நீ போகிற, நீ போயிட்டு படி அப்படிங்கிறாரு. மாமா எனக்கு ஸ்டடீஸ் முடியும், இன்னும் 2 இயர்ஸ் இருக்குது மாமா அப்படிங்கிறீங்க. அதுதான் வயன், நீ ஸ்டடீஸை முதல்ல முடி, எல்லாமே சடனாக ஆனது தானே, ஸோ உன்னோட ஸ்டடீஸ் எதுவும் பாதிக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அவர் எது சொன்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அவர் உங்களை இக்னோர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சாக்கு சொல்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரி மாமா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகியாக வருது. சரி வீக்கெண்ட் எல்லாத்தையெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறீங்க. உங்களோட அம்மா எங்கடி தனியாக கிளம்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. மாமா தான் உங்க கூட போக சொல்லிச்சு அப்படின்னு சொல்லவும், டேய் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அவள் படிக்கட்டுக்கா, படிச்சுட்டு இருந்த பொண்ணை திடீர்னு கல்யாணம் பண்ணோம், ஸோ அவள் படிப்பு கிடக்கூடாதுல்ல, அவளை படிக்க வைங்க, நான் பே பண்ணிக்கிற பணம்லாம் நான் பார்த்துக்கிறதெல்லாம், பட் அவளுக்கு காலேஜ் அங்கே தானே, ஸோ படிக்க வைங்க, நீ கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க யோசிக்கிறாங்க, டேய் எப்படிடா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா அவளுக்கு படிப்பு தான் முக்கியம், முதல்ல அவள் கூப்பிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி ஓகே என்னமோ சொல்கிறேன், சரி வாடி அப்படின்னு அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. இதேமாதிரி தான் நீங்கள் வந்துட்டு சரி ஓகே ஒரு வேளை காலுக்கு இது பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பீங்க. பட் உங்களுக்கு அவர் ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல, ஒரு டைம் கூட உங்களை பார்க்கவும் வரலை. உங்களுக்கு அப்படியே ஒரு மந்த் ஆகிருக்கும். காலேஜ் போகிறீங்க, வீட்டுக்கு வரீங்க, பழையபடி தான் லைஃப் இருக்குது, மேரேஜ் ஆன மாதிரியே ஃபீல் ஆகலை. ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீங்களும் கேட்பீங்க, மாமா ஃபோன் பண்ணாரா அப்படின்னு கேட்பீங்க. பண்ணாடி பேசிட்டேன், நீ பேசினியா அப்படின்னு கேட்பாங்க. பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஸோ அவங்ககிட்ட என்ன சொல்கிறது அப்படின்ட்டு 2 இயர்ஸ் ஆகுது. உங்கள்கிட்ட வந்துட்டு அவர் பேசின மாதிரி இல்லை, பார்த்த மாதிரி இல்லை. உங்களுக்கு சரி ஓகே அப்போ நம்ம இந்த மாதிரி பண்ணணும், அவருக்கு பேசாமல் டிவோர்ஸாவது கொடுத்துடலாம், அவராவது நல்லபடியாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா 2 வருஷம் ஒரு மனுஷன் யாரும் வந்து பார்க்கல, பேசல, ஃபோன் கூட பண்ணலாம், எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி காலேஜ் விட்டு வரும்போது நீங்கள் அந்த முடியல தான் வரீங்க. சரி ஓகே முதல்ல நம்ம போய்ட்டு டிவோர்ஸாவது கொடுத்துடலாம், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்கலாம் மாமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அப்படியே ஒரு மாதிரி சோகமாக தான் வரீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா செப்பல் ஒன்று இருக்குது. உங்கள் மாமா செப்பல் நல்லாவே தெரியும். ஸோ அவரோட செப்பல் சைஸ் முதற்கொண்டு தெரியும். மாமா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஏதோ டிவோர்ஸ் ஆகுதுன்னு நினச்சிட்டு வந்துருப்பீங்க. பட் ஆளை பார்த்ததும் உங்களுக்கு வந்துட்டு அதை செப்பலை பார்த்ததுமே மனசு அப்படியே பறக்குது. மாமா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசையாக உள்ளே ஓடுறீங்க. உள்ளே போய் பார்த்தா உள்ளே வந்துட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. வந்துட்டு வா வயன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருக்கேன், இப்போ தான் வந்தியா, எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க. நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் ஆசையா சரி ஓகே நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அண்ணன் நம்ம வீட்டுக்கு மாமா அப்படின்னு சொல்லவும், இல்லை நீ காலேஜ் இன்னும் முடிக்கல அப்படிங்கிறாரு. அப்போ நீ எதுக்கு வந்த, என்னை கூப்பிட்டு போகவில்லையா அப்படின்னு கேட்குறீங்க. லூசா நீ படிடி ஏண்டி அப்படிங்கிறாரு. இல்லை மாமா சரி ஓகே இல்லை கூட்டிகிட்டு போக வந்தியோன்னு நினச்சேன், ஏன்னா ஃபெஸ்டிவல் வருவாங்க, ஸோ அதனால் ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிட்டு போக வந்தேன் நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. லீவ்லாம் போட வேண்டாம், ஒழுங்காக படி, இந்த பக்கம் ஒரு வேலையை வந்தேன், ஸோ அதனால தான் வந்தேன், அப்படி பார்த்துட்டு போகலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த அன்றைக்கி நைட் அங்கே தான் இருந்திருப்பார். ஸோ உங்களோட அம்மா சரி 2 பேரும் ஒரே ரூம்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பாங்க. பட் அப்போ கூட அவர் உங்ககிட்ட எதுவும் அதிகமாக பேசின மாதிரியே இல்லை. உங்களுக்கு எப்படியோ இருக்குது, என்னடா லைஃபு, பேசக்கூட மாட்டேங்கிறாங்க, அப்போது ஒரு வேலை டிவோர்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி அப்படியே படிச்சுட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே தூங்கியிருப்பீங்க. எப்படி தூங்குவீங்கன்னு தெரியாது, தூங்கியாச்சு.
அப்புறமா மார்னிங் எழுந்து பார்க்குறீங்க, ஆளை காணோம். மாமா எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அம்மாட்ட வந்து கேட்குறீங்க. அவன் சொல்லி அவன்கிட்ட அவன் காலையில் நேரமாக கிளம்பி போயிட்டான்டி, வேலை இருக்காமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ஓகே சொன்னார், நான் தான் தூக்கத்தில் கொஞ்சம் மறந்துட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் கிளம்பி போயிட்டீங்க. இப்படி தான் ஒரு 2 மந்த் 3 மந்த்க்கு ஒருக்கா டே வருவார். வந்துட்டு சும்மா இந்த பக்கம் வேலையாக வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறமா சரி ஓகேன்ட்டு போயிடுவார். உங்களுக்கு அது பழகிடுச்சு. வருவார், வேலை இருக்குதும்பாரு, போயிடுவார். அந்த அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணிப்பார். அவர் சும்மா ஒரு கை கூட கொடுத்து பேசினது கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த 2 வருஷம் இந்த மாதிரி எப்படி இருக்கும், நரகம் மாதிரி போகுது, என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு அந்த காலேஜ் 2 வருஷம் முடிய போகுது. இப்போவும் வந்துட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வரீங்க வீட்டுக்கு, ஒரு மாதிரி செம்ம டயர்டாக இருக்குது. நல்லா படிப்பீங்க ஓகேவா, சூப்பராக படிப்பீங்க. அப்படியே வந்துட்டு எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே எக்ஸாமாக நல்லா எழுதியிருக்கோம், எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுமே நம்ம ஜாப் வந்துட்டு ஃபாரினுக்கு ட்ரை பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா டேக்கு டிவோர்ஸாக கொடுக்கணும் போல், ஏன்னா அவருக்கு பிடிக்கல அவங்கள அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அவருக்கு டிவோர்ஸாவது கொடுத்துட்டு நம்ம பேசாமல் ஃபாரின் போயிடலாம், இங்கே இருந்தால் திரும்ப கல்யாணம் ஏதாவது சொல்லுவாங்க, நம்மளை டார்ச்சர் பண்ணிடுவாங்க, வேணாம் நமக்கு இந்த லைஃபே வேணாம், நம்ம சிங்கிளாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபாரினுக்கு ஜாபெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி செலக்ட் ஆகிருப்பீங்க இந்த கேம்பஸ் இன்டர்வியூலேயே. ஸோ நீங்கள் வந்துட்டு யூஎஸில் செலக்ட் ஆகிருப்பீங்க. இப்போது எக்ஸாம்லாம் முடிஞ்சு ஒரு அந்த 2-3 மந்த் கழிச்சு நீங்கள் அங்கே போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ அந்த 2-3 மந்த் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும். அந்த டைமில் இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா செப்பல் இருக்குது, வழக்கம் போலட்டே தான். ஒரு 3 மந்த் ஒருக்கா 2 மந்த் ஒருக்கா வருவார்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்குறீங்க. வந்திருப்பார் இந்த பக்கம் ஏதாவது வேலையா, அப்புறம் கிளம்பிடுவார், காலை சொல்லக்கூட மாட்டார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு கேட்குறாரு. வாங்க மாமா அப்படிங்கிறீங்க. வா வயன் அப்படிங்கிறாரு. என்னடா இன்றைக்கி டோன் வேறு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது உங்களுக்கு. எப்போ வந்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எப்போ வந்தால் ஒத்துக்குவேன் அப்படிங்கிறாரு. என்னடா நான் என்ன கேட்குறேன் வேணா சொல்கிறேன்ட்டு. இல்லை மாமா இப்போ தான் வந்தீங்களா இல்லை மார்னிங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லவும் நான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. சரி ஓகே காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. போட்டு கொடுத்தீங்கன்னா குடிக்கிறேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகேன்ட்டு அம்மா காஃபி அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வீட்டில் யாரையும் காணோம். எங்கே அம்மா அப்படின்னு நீங்கள் கேட்கவும் என்ன கேட்டா அப்படிங்கிறாரு. இல்லை மாமா அம்மா காணோம், அப்பாவையும் காணோம், எங்கே பார்த்தீங்களா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எங்கேயோ ஏதோ வாங்கணும்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும் ஏதோ வாங்கணுமா, என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும், என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு என்னை கேட்டா. எனக்கு சலுப்பாக இருக்குன்னு சொன்னேன். சரி ஓகேன்ட்டு நான் என் வீட்டுக்காரே கூட்டி போக சொல்கிறேன்னு கூட்டி போயிட்டான். நான் மட்டும் இங்கே செமையாக போர் அடிக்குது உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி ரொம்ப கேஷுவலாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாரு. நீங்கள் இன்னும் இந்த மனசு இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறாங்க, இல்லையே இது நம்ம மாமா இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. சரி மாமா நானே காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டு காஃபி போட்டுட்ருக்கீங்க. ஆனால் சடனாக பின்னாடி டே வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே இருக்குன்னு பயந்துருப்பீங்க. மாமா எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை நீ காஃபி போட்டியா, சரி ஓகே காஃபி எல்லாம் போட தெரியுமா, இல்லை ஹெல்ப் ஏதாவது பண்ணலாமான்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. அவர் பேசுகிற டோனே ஒரு மாதிரி ஃப்ளிப் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. இவர் தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. சரி மாமா நீங்கள் உட்காருங்க, எனக்கு காஃபி போட தெரியும், நான் போட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பரவாயில்ல நான் இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாப்லேயே இருக்கு வந்துட்டு உங்களே பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு என்ன பாட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன் பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறாரு. என்னடா இவனுக்கு இன்றைக்கி ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஆனால் இந்த மாதிரி டவுட்டு வருது, இவனுக்கு என்னடா ஆச்சு யூஸ் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் காஃபி ஒரு வழியாக போட்டு முடிச்சுட்டு இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஸோ அவர் வந்துட்டு வாங்கி குடிச்சு பாட்டு சர்க்கரையே போடல மறந்துட்டியாடி அப்படிங்கிறாரு. கொஞ்சம் அழுத்தி சொல்கிறாரு. நீங்கள் என்னடா ஐயோ கடவுளே அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி அவர் அந்த மாதிரி கொஞ்சம் இன்றைக்கி அவர் பேசுகிறதே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓகேவா, ரொம்ப ஃப்ளிட் பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது, ஷை ஆகுது. ஆனால் வெளியே காட்டிக்கூடாது. ஆனால் இவர் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாத பண்ணுறாரா கேஷுவலாக பேசுகிறாரா உங்களுக்கு அதை ஃபைன் பண்ண முடியல. அதுதான் இவ்வளோ குழப்பத்துக்கு காரணம். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு வயிற்றுக்குள்ள பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. இன்னும் தெரியல, நமக்கு பிடிச்சவங்க டீ போட்டு கூப்பிட்டா ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளை பறக்கும்னு சொல்லுவாங்க டியர். ஸோ எனக்கு அது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. ஸோ பறக்கும்னு சொல்லுவாங்க, நல்லாயிருக்கும் பாங்க. ஸோ அதனால தான் ஓகேவா. எனக்கு சில டைம் பறக்கும், இமேஜின் பண்ணிப்பேன் ஜிப்னா வந்துட்டு இந்த மாதிரி டீ போட்டு கூப்பிட்டு எப்படி இருக்குன்னு. அப்போலாம் எனக்கு பறக்கும். ஓகே எனக்கு தெரியும் ஓகேவா. சரி ஓகே உங்களுக்கு அந்த மாதிரி தான் பட்டர்ஃப்ளையாக பறக்குது. அப்படியே இருந்தாலும் அமைதியாக இருந்துட்டு சர்க்கரை கூட போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே சர்க்கரை அப்படியே ஒரு ஸ்பூனுக்கு மேலே அழுறீங்க. குடிச்சு பார்த்துட்டு போடு, எச்சாக்கு இது போட்டுறாத அப்படின்னு சொல்லவும் குடிச்சு பார்க்குறீங்க. மாமா சர்க்கரை இருக்குது மாமா, ரொம்ப சர்க்கரை சாப்பிட்டு பழகிட்டியா, பாட்டி சார் நிறைய சர்க்கரை போட்டு தருதான்னு கேட்குறீங்க. அப்படியா எங்கே கொண்டாக அப்படின்னு சொல்கிறாரு.
இது பார்த்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு படத்தில் அஜித் வந்துட்டு தேவயானி மேம் கிட்ட அஜித் சார் வந்து வாங்கி அந்த என்ன சக்கரத்தில் சொல்லுவார்ல, ஸோ அந்த சீனை ஞாபகம் வருது. அதை ஏதாவது ட்ரை பண்ணுறியாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கீங்க. ஸோ வாங்கி குடிச்சிட்டு இப்போது சக்கரை கரெக்டாக தான் இருக்கே அப்படிங்கிறாரு. மாமா ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, வியர்டாக இருக்குது எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், மேபி அவனோட லிப்ஸ் ஏதாவது பட்டுக்கிட்டு சக்கரை ஏறி இருக்குமோ என்னமோ, எனக்கு என்ன தெரியும், எனக்கு தெரியாதுப்பா, ஃபஸ்ட்டு சக்கரை இல்லை நிஜமாக தான், ஆனால் இப்போ சக்கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு குடிச்சிருக்காரு. நீங்கள் வியர்டாக பார்க்குறீங்க, இவன் என்ன தான் சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி. ஆஃப்டர் தட் நீங்கள் அந்த காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா 2 பேரும் ஹாலில் போய் வந்துட்டு வேறு ஏதாவது சாப்பிட்றேன் மாமான்னு கேட்குறீங்க. ஸோ அவர் நைட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதை ஏன்டா இப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. சரி ஓகே, அம்மா வந்துடுவாங்க, குக் பண்ணி தருவாங்க, எனக்கு அந்தளவுக்கு குக்கிங் மட்டும் வராது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அது எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாரு. சரி ஓகே, டிவி ஏதாவது பாருமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு சும்மா அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல ஆக்வர்டாக இருக்குது, என்ன பேசுகிறது ஒன்றுமே தெரியல. அவர் வேறு ஒரு மாதிரி வியர்டாக இருக்கிறாரா. ஸோ உங்களுக்கு அதை எனக்கு எப்படி சமாளிக்கிறது, அந்த இடத்துல எப்படி உங்களுக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு வாரமாக போய் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கீங்க. சும்மா ஸ்க்ரோல் பண்ணுறீங்க, நீங்கள் எதையுமே பார்க்கல, ஒரு மாதிரி பதட்டமாக வந்து சும்மா ஏதாவது நோண்டிட்டு போகல, ஏதோ பண்ணுறோங்கிற பேரில் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் சீட்டில் யாரோ உட்கார மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா தான் அப்படியே எட்டி பார்க்குறாரு உங்கள் ஃபோனை. என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து ரீல்ஸ் பார்க்குறவாம்மா இன்ஸ்டாவில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கும் காட்டு அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் தானே காட்டுறதுக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணி எதையோ ஒன்று எடுத்து காட்டுறீங்க. ஸோ ஏதோ ஒரு குழந்தைங்க வந்துட்டு விளையாடிட்டு இருக்குது, அந்த மாதிரி சும்மா ரீல்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை பார்த்துட்டே இருக்காரு. இந்தாம்மா தெரியலனா நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு ஏன் எட்டிட்டு பார்த்துட்டு இருப்பார். ஸோ எக்கிட்டு பார்க்கறனால தெரியலனா இந்த நல்லா பாருன்னு சொல்கிறீங்க. ஃபோனை கொடுப்பீங்க. ஆனால் அவரை ஃபோனை வாங்கிறதுக்கு பதிலாக அவங்களே பொத்துன்னு தூக்கி அவர் மடியில் உட்கார வச்சுட்டு இப்போ நல்லா தெரியுது, அடுத்து வந்துட்டு ஸ்க்ரோல் ஸ்வைப் பண்ணு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி செம ஷாக்கு, என்னடா மடியில் உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிற லேப்பில் உட்கார வச்சா ஒரு மாதிரி ஷை ஆகும்ல. ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்காரு இவர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஷையாக ஆகுது. ஆனால் அவர் பாட்டுக்கு கேஷுவலாக இருக்கிற மாதிரி அடுத்தடுத்த ஸ்க்ரோல் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ஒரு மாதிரி அப்படியே ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே ரைஸ் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே பட்டையே பார்க்குறீங்க, என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அவர் அப்படியே மூஞ்சி பார்க்குறீங்க, அவர் என்ன தான் நினைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு அப்போ லைட்டாக அவங்க அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டே இருக்கிறப்போ கரெக்டாக இருக்கும் லைட்டாக அவங்க கிட்டே வந்திருப்பார். ஆனால் சட்டுன்னு வீட்டை காலத்தில் வந்து வயனே அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம், சட்டுப்படின்னு 2 பேரும் அப்படி பொத்துன்னு எழுந்திரிச்சு நினைக்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பா 2 பேரும் வந்திருப்பாங்க. வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கோச்சம் ஆகிடுது. அது இல்லை அதை வந்துட்டு சும்மா என்ன பண்ணுறீங்க ஒன்றும் இல்லை, சாப்பிடலாமா சாப்பாடு செய்யிட்டா அப்படின்ட்டு பெணாத்துறாங்க. அவங்க அதை அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுச்சு. ஐயோ தப்பான நேரத்தில் வந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுமா ஒன்றும் இல்லைம்மா சும்மா ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லவும், நான் எதுவும் கேட்கல, ஐயோ உங்கள் வீட்டுக்காரர் நீ பேசுகிற, ஐயோ நான் ஒன்றும் கேட்கலடி, அப்படியே அந்த பக்கம் ரூம் பக்கம் போயிருக்கோம் சரியா, இங்கே ஹாலெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. ஐயோ மானம் போகுது கர்மம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. சொல்லிட்டு ஒரே வாட்டமாக ஓடிட்டார் அந்த ரூமுக்கு. ஃபஸ்ட்டு ஓடி இருப்பார், எப்படி அவருக்கு ஒரு மாதிரி வெக்கம் வந்துடுச்சு, ஓடி இருப்பார். எம்பாரசிங்காக வேறு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் தான் இங்கே மாட்டிக்கிட்டீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு சரிம்மா நீ பாரு நாங்கள் சமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிடுறாங்க. சொன்னீங்க ஐயோ என்னடா இது அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்கு செம்மையாக ஆக்வர்டாக இருக்குது, எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் தான் உட்காந்துருப்பீங்க. அப்படி தான் ஒரு வழியாக அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த சைலண்டெல்லாம் போயிடுச்சு. ஃபுட்டெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டாங்க, நீங்களும் சாப்பிட்றீங்க. ஸோ வந்து சாப்பிட்றாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு போயிடுறீங்க. ஆஸ் யூஷுவல் உங்களை பார்க்க இங்கே வரேன், அதாவது எதுக்காவது வரேன்னு சொல்லிட்டு வருவார். வேலை விஷயமா வந்து அப்படி பாட்டு பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவார்ல. ஸோ அந்த மாதிரி வந்தால் வளர்ந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ரூமில் இருப்பீங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் தூங்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் வந்துட்டு அமைதியாக போய்ட்டு படுத்துக்கிறீங்க. குட் நைட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துறீங்க. ஸோ வந்துட்டு குட் நைட்டா அப்படின்னு கேட்குறாரு. குட் நைட் தான் ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தூங்குறியா அப்படின்னு கேட்குறாரு. நைட்டில் தூங்க தானே செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தூங்கணுமா அப்படிங்கிறாரு. பைத்தியக்காரர் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. சரி ஓகே பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது, அவர் பேசுறதெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால வந்துட்டு சரிடி இன்றைக்கி இவன் சரியில்லை, இன்றைக்கி இவனுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே தான் ஒரு கொஞ்ச நேரம் ஆயிருக்கும். டக்குன்னு வந்துட்டு கை வந்துட்டு உங்கள் மேலே போட்ட மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் ஷாக்கில் அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் அதாவது ஹக் பண்ணி படுப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவர் நாள் டைட்டாக ஹக் பண்ணி அப்படி இந்த பக்கம் அவர் கூட இழுத்துக்கிறாரு உங்களை. நீங்கள் அப்படியே ஷாக்கு. ஏன்னா
லைட்டாக சுண்டு வேலை கூட மேலே பட்டது கிடையாதா? ஸோ திடீர்னு இந்த மாதிரி இது பண்ணவும் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஒரு மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல அந்த சுச்சுவேஷனை. புதுசாக இருக்குது, ஓகேவா? ஸோ ஒரு மாதிரி ஆகிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. தண்ணி மாமா, தண்ணி 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 குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கே இத்தனை தண்ணி 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 வேணா சொல்ல, நான் கொண்டு வந்து தரேன் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல நானே கொண்டு வரேன் அப்படின்ட்டு நீங்கள் போய்ட்டு கீழே போய்ட்டு தண்ணி, ஆக்சுவலாக அங்கே பாட்டில் தண்ணி இருக்கும், பட் இருந்தாலும் கீழே போய்ட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்பா சாமி என்னடா இது அப்படின்ட்டு போகலாமா வேணாமா இருக்குது. உங்கள் அம்மா வேறு என்னடி பண்ணிட்டு இருக்கிற, ஊட்டிட்டு போடி போய் தூங்குடி அப்படின்னு கத்துறாங்க. இது வேறு எப்போ பார்த்தாலும் நான்சிங்காகவே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போகிறீங்க. மேலே போய்ட்டு உங்களோட திறந்து பார்க்குறீங்க. ஸோ திறந்து பார்த்தா யாரையும் காணோம். எங்கே போயிட்டாங்க மாமா, வாஷ்ரூம்க்கு இது போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் தேடிட்டு இருக்கிறீங்க. பட் கரெக்டாக கதவுக்கிட்ட இருந்து எப்படின்னா கதவுக்கிட்ட ஒழிஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒழிஞ்சிட்டு டக்குனு உங்கள் பின்னாடி ஹக் பண்ணிக்கிறாரு. அவ்வளோதான், உங்களுக்கு கையிலேருந்து தண்ணி பாட்டிலாம் பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு. அப்படியே செம ஷாக்கில் நிற்கிறீங்க. சொல்லிட்டே இருந்துட்டு தண்ணி குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஐயோ இதெல்லாம் புதுசாக இருக்குது, ஓகேவா, இது நம்ம மாமா தானா அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பதட்டத்தில் அப்படி கை பிடிங்கி விட்டுட்டு அந்த பக்கம் ஓட பார்ப்பீங்க. பட் செவத்தோட சேர்த்து சாய்ச்சி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி செவத்துக்குள்ளே பிளாக் பண்ணி வச்சுட்டு எங்கே ஓடுற அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான், அது வந்து நீ ஏன் புதுசாக இதை பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ இருந்துட்டு புதுசாவா, புதுசு தான், பட்டு தெரியலையே அப்படிங்கிறாரு. நீங்கள் அம்மா உனக்கு என்ன மாமா ஆச்சு, நல்லா தானே மாமா இருந்த அப்படின்னு கேட்கவும் அப்போ நல்லா இல்லை, இப்போ தான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு. இல்லை நீ இதுக்கு முன்னாடி நல்லா தான் இருந்த, இப்போ தான் உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, பேய்க்கு இது பிடிச்சிருச்சா, காற்று கருப்பு ஏதாவது பிடிச்சிட்டு வந்துட்டியா அங்கேருந்து அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் சிரிச்சுட்டே அதெல்லாம் பிடிச்சிட்டு வரல, ஒரு பொண்ணை பிடிச்சி வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு. ஐயோ நீ இப்படி பேசாதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி குனிஞ்சுக்கிறீங்க. ஸோ டேக்கு சிரிப்பாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஸோ அப்படியே வந்துட்டு ரொம்ப ஷை ஆகுதா நான் இப்படி பேசினா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்கிறீங்க, கண்ணை மூடிட்டே தான் சொல்கிறீங்க. அப்புறம் யாரோ என்கிட்ட தூங்குறப்போ கிஸ் பண்ண வராங்க, கட்டி பிடிச்சா வந்தாங்க, அப்போல்லாம் இந்த ஷை எங்கே போச்சு அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு கண்ணை அப்படியே செம்மையாக விரியுது உங்களுக்கு. என்னது அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை யாரோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியே தூங்குறப்போ ஹக் பண்ண வருது, அப்புறம் மார்னிங் எஞ்சா கிஸ் பண்ண வருது, அப்புறமா கை பிடிக்க வருது, இந்த மாதிரி நிறையா விஷயம்லாம் பண்ணாங்க. அதனால தான் அப்போல்லாம் இந்த ஷை எனக்கு போச்சுன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இது எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கா, ஐயோ எனக்கு அசிங்கமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எம்பாரசிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் அது வந்துட்டு இல்லை நான் ஒன்றும் பண்ணல, சும்மா தேடாமல் நீ கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் ஃபுல்லாக அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு இன்ச்சு பேசுகிறாமல் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அப்படியே மனப்பாடமாக ஒப்பிச்சிட்ருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் வரும்போதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அப்படியே ஆசையாக வருவீங்கள்ல. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்த புதுசெல்லாம் ஆசையாக வருவேன், அப்புறம் பேக்கெல்லாம் ரெடி பண்ணுவேன், கூட்டிகிட்டு போவேன்னு நினச்சி. ஆனால் நான் கூப்பிட்டு போகாமல் போயிடுவேன். அதெல்லாம் ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸில் நின்று கேட்குறாரு. கோவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு மறுபடியும். எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நிறைய டைம் வந்தேன், உன்னை கூட்டி போகாமல் போனேன்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே, வேறு ஏதாவது கோவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் இல்லை, முதல்ல அக்கிட்டு போனி அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு போய் தள்ளி விடுறீங்க. ஸோ வந்துட்டு தள்ளவே மாட்டேங்கிறாரு. அந்த செவுத்தில் பிளாக் பண்ணி வச்சது அவ்வளோதான், அப்படியே ஜெயில் மாதிரி இப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. மாமா என்ன மாமா அப்படி பண்ணுறேன், எனக்கு ஒரு மாதிரி தள்ளி போவோமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாம் முடியாது, சரி ஓகே சொல்லு, நீ இதெல்லாம் ட்ரை பண்ணல, இப்போ என்ன புதுசாக ஒரு மாதிரி இருக்குது, ஷையாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குப்பா நீ பேசுறது கேட்டா அப்படிங்கிறாரு. சரி ஓகே இரு, எனக்கு கோவம் வராதுன்னு நினைக்காத, எனக்கு செம கோவம் மேலே, உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அப்போ நான் இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணேன்னு உனக்கு தான் தெரியுதுல்ல, அப்போ என்னை அவாய்ட் பண்ண, என்னையே நீ இக்னோர் பண்ண, என்னையே வீட்டில் கொண்டு வந்து விட்ட, அப்படியே என்னை பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் அப்படின்ட்டு அம்மாடி இவ்வளோ கேள்வி இவ்வளோ கோவமா, சரி ஓகே நான் எப்போ நான் பார்க்காம வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ என்னை பார்க்கவே வந்ததில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் தான் 3 மந்த்துக்கு ஒருக்கா வருவேன்ல அப்படின்னு கேட்குறாரு. அது நீ வேறு விஷயமா வருவேன், அப்படியே இங்கே பார்த்துட்டு போகலான்ட்டு வருவேன், அதுவும் அக்கா பக்கம் தானே வருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வேறு விஷயமா வந்தால் நான் ஏன் நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணி உன்னை பார்த்துட்டு அடுத்த நாள் போகணும், என் வேலையை பார்த்துட்டே போயிருக்கலாம், அப்படியே இருந்தாலும் இந்த ஊரில் எனக்கு என்ன வேலை அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ தான் உங்கள் மரமட்டைக்கே உரைக்குது, அவருக்கு இந்த ஊரில் எந்த வேலையுமே இல்லை, அவர் வரதே உங்களை பார்க்க தான், கேட்டால் இந்த மாதிரி சும்மா சாக்கு போக சொல்லுவார். அப்புறம் சரி ஓகே என்னைய 2 வருஷமாக இங்கே கொண்டு வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ படிக்கணும் இல்லடி அப்படிங்கிறாரு. ஏன் நீ இருந்தால் நான் படிக்க மாட்டேனா, நீ இங்கே வந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும், அப்போ அங்கே இருக்கிற வேலையில் உங்கள் அப்பா வந்து பார்ப்பான் அப்படிங்கிறாரு. அதுக்கே அப்பா இருக்கிற அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பின்ன என்ன அங்கே இருக்கிற ஒர்க்கையும் நான் பார்க்கணும்ல, தோட்டம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாத்தையும் நான் பார்க்கணும், அப்படியே விட்டுட்டு வர முடியுமா,
அதுவும் இல்லாமல் நீ படிக்கிறவனை தொலை பண்ணக்கூடாதுல்ல அதான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் ரீசன் போல் நீங்கள் படிக்கட்டும் தொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஆமாம் நீ 3 மாதத்துக்கு ஒருக்கா வருவேன், அதுவும் தொலை பண்ணக்கூடாதுன்னு போயிடுவேன், சும்மா போ என்கிட்ட பேசாத எனக்கு கடுப்பாகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 3 மாதத்துக்கு ஒருக்காவா? ஹலோ மேடம், வாரத்தில் ஒரு நாளைக்கு உன்னோட காலேஜில் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் தெரியுமா அப்படிங்கிறாரு. அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன என்ன, உன்னோட காலேஜ் டே இந்த நாள் இந்த ட்ரெஸ் போடுவேன், இந்த நாள் அந்த ட்ரெஸ் போடுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் புது புது ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அவர் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு உங்களோட அம்மா கிட்ட. கேட்டால் நீ வாங்கன்னு சொல்லியிருக்கான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களுக்கு நிறையா ட்ரெஸ் அது இதுன்னு புது புது திங்ஸாக நிறையா இந்த இன்பிட்வீன் 2 இயர்ஸில் நிறைய விஷயம் புதுசு புதுசாக வீட்டில் இருந்திருக்கும். உங்களோட அம்மா தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் எல்லாமே டே தான் வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பாரு. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. அப்புறம் இந்த ட்ரெஸ் ஒரு தடவை காலேஜ் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு சாரீ வேணும்னு கேட்டல, ஸோ ஒரு கோல்டன் கலர் சாரீ அது நல்லா இருந்துச்சுல, அது நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க வாய்ப்பு வந்து, அம்மா நீ தானா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் தான். சரி ஓகே ஒத்துக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் சங்கடமாக தான் இருந்துச்சு. நம்ம ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா எப்படி, அதுவும் நம்ம வந்துட்டு நம்ம பார்த்து வளர்ந்த பொண்ணு, அப்படி கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு நீ என்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணியும், ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே அவளுக்கு பிடிச்சிருக்கு, அப்போ அவளை ஹாப்பியாக வச்சுக்கணுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போல படிக்கட்டும்னு நானும் கொஞ்ச நாள் விட்டு வச்சேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, ஏன் மறைச்ச? நான் என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்னு நினச்சேன், ரொம்ப ஹர்ட் ஆனேன். என்னை நீ இக்னோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சில டைம் நான் டிவோர்ஸ் கொடுத்துடலான்லாம் கூட நினச்சிருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறீங்க. அடிப்பாவி டிவோர்ஸா அப்படிங்கிறாரு. ஆமாம் இன்றைக்கி கூட அதான் நினச்சிட்டு வந்தேன். ஓகே டிவோர்ஸ் கொடுத்துடலாம், நம்ம தான் ஹாப்பியாக இல்லை அவராது ஹாப்பியாக இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படியே வாயை போச்சுட்டு நிற்கிறாரு. அட்ட பாவி இப்படியெல்லாம் கூட மனசில் நினச்சிருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் நேரம் நிறையா டாக்கெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறீங்க. உங்களோட டவுட் அது எல்லாமே கிளியர் ஆகிடுச்சா? ஒரு வழியாக கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, உங்கள் லைஃப் நல்லா ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர் மார்னிங் நீங்கள் வந்துட்டு எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிக்கிறப்போ கண்ணை முழிக்கிறப்பவே உங்களோட கண்ணத்தில் ஏதோ ஃபீல் ஆகுது. என்னென்னு பார்த்தா டே தான் கிஸ் பண்ணியிருப்பாரு. அப்படியே உங்களுக்கு செம்மையாக ப்ளஷ் ஆகுது. மாமா என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, இதானே நீ அன்றைக்கி கேட்ட அப்படிங்கிறாரு. நீ கேட்ட காஃபி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஐயோ சும்மா இல்லை நீ செம்மையாக சேட்டை பண்ணுற, எனக்கு இப்போ தான் எனக்கு பயமாக இருக்குது, நீ நார்மலாக இருக்கிற மாதிரியே இது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் பழைய டே. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் ஓகேவா, நீ என்னோட வைஃப், நான் உன்னை வைஃபாக தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு செம்மையாக ஷையாக வருது. அப்படி பார்த்தாருன்னா மாமா இப்படி மட்டும் பார்க்காத மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் வெச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஒரே ஓட்டமாக ஓடிடுறீங்க. ஓகே ஸோ இந்த ஸ்டோரியை நான் இந்த 1 ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் ஓகேவா. அண்ட் 1/2 மணி நேரம் தான் போடலான்னு நினச்சேன், ஆனால் 50 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ சரி ஓகே பரவாயில்ல. ஓகேடே. அண்ட் வேறு என்ன சொல்லணும், அவ்வளோதான் மறந்துட்டேன். இதுவும் இன்றைக்கே தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கினா சண்டே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். டேஸ் என்னால் கமெண்ட்டுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த நேற்றோட கமெண்ட் எதுவும் ரிப்ளை பண்ணலன்னு கோச்சிக்காதீங்க ஓகேவா. நான் வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ராகவிடியர் உங்களோட கமெண்ட் நான் படித்தேன், ஏன்னா சண்டே தான் படித்தேன், நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா. ஸோ ஊருக்கு போகிறோம் ரிலேட்டிவ் பார்க்குறோன்னாவே கண்டிப்பாக டிப்ரெஷன் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக பண்ணுவாங்க ராகவிடியர். எனக்கு அங்கே போகவே பிடிக்காது. எனக்கு வேறு வழி இல்லை. அம்மா ஊருக்கு போகிறாங்க. அது வந்துட்டு அம்மாவோட தம்பி பொண்ணு வந்துட்டு பெரிய பொண்ணு ஆகிட்டாங்க ஓகேவா, ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்களா. ஸோ அதனால் வந்துட்டு கர்நாடகா போனோம். இங்கே வந்துட்டு நான் எப்பவுமே அம்மா ஊருக்கு போனாங்கன்னா நான் போக மாட்டேன், தனியாகவே இருந்துப்பேன். ஏன்னா இங்கே ஹவுஸ் ஓனர் தாத்தா அந்த அக்காலாம் இருப்பாங்களா, அவங்க கூட இருந்துப்பேன். ஒரே இதுதான் வீடு, எங்கள் வீடு பக்கத்துலேயே தான் அவங்க வீடு. ஸோ இருந்துப்பேன். இப்போது அவங்க வீட்லேயும் ஒரு ஃபெஸ்டிவல். ஸோ அதனால் அவங்களும் ஊருக்கு போகிறாங்களாம்மா. இங்கே தனியாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா பயப்படுறாங்க. ஏன்னா ரோட்டு வரமாகவே வீடு இருக்குமா. ஸோ என்னதாவது பயப்படுவாங்களோ. ஸோ அதனால தான் தனியாக விட்டுட்டு போக பயப்படுறாங்க. அதனால நானும் போகிறேன், வேறு வழி இல்லாமல் தான் போகிறேன். செவ்வாய்க்கிழமை போயிட்டு எப்போ வருவேன்னு தெரியல. பட் உங்களுக்காகவே நான் உட்காந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுறேன் ஓகேவாங்க. ராகவிடியர் ஓகே. ஸோ வேறு யாரும் கமெண்ட் ரிப்ளை பண்ணலாம் கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் லாஸ்ட்டாக படிக்கிறப்ப ராகவிடியர் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஓகேவாடியே. ஓகே டட்டா. இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா?